இழந்த பொருட்களை மீட்டுத் தரும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு குறித்து காணலாம் இந்த பதிவில். வாராகி அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள். வராகம் எனப்படும் பன்றியின் அம்சமானது விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகும். இவளுக்கும் 3 கண்கள் உண்டு. இது சிவனின் அம்சமாகும். எதையும் அடக்க வல்லவள். சப்த கன்னிகைகளில் பெரிதும் வேறுபட்டவள். மிருக பலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கிக் காப்பாள். பிரளயத்தில் இருந்து உலகை மீட்டவளாக சொல்லப்படுகின்றாள். கூப்பிட்ட குரலுக்கு வருவாள். ஆக வராகி வழிபட்டால் வாழ்வின் உந்துதலையும் முக்கியமாக உயிரின் உந்துதலையும் அடையலாம். எதிரிகளை அன்பால் வெல்லலாம். வாராகியை வழிபடுவோம், வாழ்வில் ஏற்றம் காண்போம். எதிரிகளால் பாதிப்படைந்தவர்கள், வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகியம்மனை வழிபட்டு பலனடைகிறார்கள். பொதுவாக இழந்த பொருளை மீட்டுத்தர வழிபட வேண்டிய தெய்வம் வாராகியம்மன். வாராகியம்மனை வழிபட பல பேர் பயப்படுவார்கள். இதற்கு காரணம், இந்த தெய்வம் உக்கிரமான தெய்வம், கோபப்படக்கூடிய தெய்வம் என்பதால்தான். தப்பு செய்பவர்களுக்கு தண்டனை தரும் தெய்வமாக வாராகியம்மன் அவதாரத்தை குறிப்பிடுவார்கள். இந்த வாராகி அம்மனை நல்ல மனதோடு உண்மையாக வழிபடுவதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ அதை தேர்வு செய்து கொள்ளலாம். கருநீல துணியில் சிறிது வெண்கடுகை போட்டு சிறிய முடிச்சாக கட்டி புதியதாக வாங்கப்பட்ட மண் அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த முடிச்சை நன்றாக நனைத்து அந்த முடிச்சையை தீபமாக ஏற்றிவிட வேண்டும். கட்டாயம் வாராகியம்மன் இருக்கும் கோவிலுக்கு சென்றுதான் இந்த பரிகாரத்தை செய்து வர வேண்டும். 8 வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள். நிச்சயம் நீங்கள் இழந்த சொத்தாக இருக்கட்டும், கௌரவமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வழியை அந்த வாராகி அம்மனே காட்டுவாள். ஆனால் உங்களை விட்டு சென்ற சொத்து நியாயமான சொத்தாக இருக்க வேண்டும். இந்த தெய்வத்தை பரிகாரத்திற்காகத்தான் வழிபட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. சாதாரணமாக வழிபடுபவர்களுக்கு 3 லோகத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்பது ஐதீகம். வாராகியம்மன் வழிபாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். வாராகியம்மனை வழிபட தூய்மை மிக அவசியம். தேவ குணமும் மிருக பலமும் கொண்டவள். நீங்கள் செய்யும் தவறுக்கு அவள் நிச்சயம் தண்டித்து விடுவாள் என்பது உண்மை. மேலும் தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கும் நாளில் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை அன்னை வாராகியை நமது வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் மந்திர ஜபத்தால் வழிபடலாம். பூஜை அறை இல்லாதவர்கள் வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து ஜபிக்கலாம். அன்னை வாராகிக்கு பிடித்தமான நிறம் பச்சை. பச்சை நிறத்துண்டின் மீது அமர்ந்து இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளலாம். வடக்கு நோக்கி ஏற்றினால் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளலாம். வேறு திசைகளில் ஏற்றினால் ஜபத்திற்குரிய பலன் நன்மை வந்து சேராது. ஸ்ரீ மகா வாராகியை ஆக்ஞா சக்கரத்தில் தியானிக்க வேண்டும். 5 பஞ்சமி அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வாராகியம்மனை வழிபட கோரிய பலன் கிட்டுவது உறுதி. வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்துவிட்டது, கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவ உண்மை. வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும். வீட்டில் வாராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும். வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது. வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து
அந்த அகல் விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். நைவேத்தியமாக தயிர் சாதம், மாதுளம்பழம், சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம். 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும். அதேபோல் 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்கள் வாராகி அம்மனை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது. மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள், சனி திசை நடப்பவர்கள் வாராகி அம்மனை வழிபட வேண்டும். 7.5 சனி, கண்டச்சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம். இந்த நாட்களில் வாராகியை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்கள் இருந்து மீளலாம். இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பஞ்சமி திதியன்று வாராகி தேவியை துதிபாடினால், மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி.